தற்போது வரைவு பட்டியல் வெளியீட்டின்படி தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான பதில் 6.27 கோடி. தமிழகத்தில் வந்து எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,27,30,588 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்தோம்னா பெண்கள் வந்து 3,19,30,833 பேர் இருக்காங்க. ஆண்கள் படி பார்த்தோம்னா 3,07,90,291 பேர் இருக்காங்க. ஸோ மூன்றாம் பாலினத்தவர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 8,964 பேர் வந்து மூன்றாம் பாலினத்தவர் இருக்காங்க. அதிக அளவு வாக்காளர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சோழிங்கநல்லூர், அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 6,76,133 பேர் இருக்காங்க. குறைந்தபட்ச வாக்காளர்கள் நாகப்பட்டினத்தில் உள்ள கீழ்வேலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 1,73,230 பேர் இருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கறதுக்கு நிறைய படிவங்கள் இருக்குது. படிவம் 6A அப்படிங்கிற நிறையா படிவங்கள் இருக்குது. இந்த படிவம் 6 என்ன யூஸ்க்காக இருக்குன்னா புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்காக படிவம் 6 வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி படிவம் 6A அப்படிங்கிறது வெளிநாட்டில் உள்ள வாக்காளர்கள் இருப்பாங்களா அதற்காக யூஸ் ஆகக்கூடியதான் வந்து இந்த படிவம் 6A அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்தியாவில் காசநோய் எந்த ஆண்டுக்குள் முற்றிலுமாக ஒழிக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான பதில் 2025. ஸோ இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2015 2023 காலகட்டங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா 17.7% வந்து காசநோய்களின் அந்த இதாக வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ உலக அளவில் கம்பேர் பண்ணுறப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காசநோயானது 8.3% குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் வந்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின்படி 2025க்குள் வந்து முற்றிலுமாக இந்த காசநோயை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு.